என்னோட பயணம் வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, நான் வந்து டெட் படிக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட டேஃப் ஐஎஸ் அகாடமிக்கு வந்து வந்தேன். நான் வந்து ஒரு 6 மாசத்துல டெட் எக்ஸாம் வந்துருச்சு. எனக்கு வந்து பயம், நம்ம 6 மாசம் தான் ஆகுது, நம்ம பாஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பயமா இருந்தது. அடிக்கடி கற்பிப்போர் கண்கொடு போரே, அந்த கணக்காயர் உரைநிலை இருசேவி சேர நற்பெயர் எடுத்திட வேண்டும், நாளும் நன்றாக படித்து நீ முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து என்னை ஊக்குவித்து என்னை இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணமானது வந்து என்னோட டேஃப் ஆசிரியர் தான். அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட பெற்றோர்கள் வந்து என்னோட வாழ்க்கையில வந்து, ஏன்னா எங்க வீட்டுல வந்து நாங்க 5 பொண்ணு. எங்க ஊரோட நிலைமை எப்படி இருந்துச்சுனாக்கா, நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது நான் என்னோட கடைசி தங்கச்சி, எங்க வீட்டுல வந்து 5வது பெண் குழந்தை பிறக்கும் போது நான் வந்து 5வது படிச்சுட்டு இருந்தேன். அப்ப நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வரேன், எங்க வீடு ஃபுல்லா சுத்தி ஒரே கூட்டமா இருந்துச்சு. ஏன் எனக்கு வந்து ஒரு மாதிரி நெகட்டிவா திங்கிங் வந்துச்சு, ஏன் எல்லாரும் நம்ம வீட்டை சுத்தி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நினைச்சிட்டே போறேன். அங்க போனாக்கா 5வதும் பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு திண்ணையில எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. சொல்லுவாங்க, நீ அழுது உன் தாய் சிரிக்கும் நாள் தான் பிறந்த நாள் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இப்ப நம்ம பிறந்தப்பயே இப்படிதான் இருந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சேன். நானும் அழுகுறேன், என்னை சுத்தி இருக்கவங்களும் அழுகுறாங்க, எங்க அம்மாவும் அழுகுறாங்க, எங்க பாப்பா 5வதும் பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நினைச்சேன் நான், அப்ப எனக்கு அந்த அளவு சின்ன பிள்ளைல எனக்கு அந்த அளவுல எந்த ஒரு மோட்டிவேஷன் எதுவுமே ஏற்படவே இல்லை. அப்புறம் வளர வளரதான் நான் திங்க் பண்ணேன், இந்த மாதிரி நம்ம வந்து அவங்க பிறந்தப்பதான் அழ வச்சிடும், நம்ம ஒரு அவங்களை அழ விடக்கூடாது அப்படின்னாக்கா நம்ம கல்விதான் அதுக்கு வந்து நம்மள வந்து ஒரு இது கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அதே போல எங்க வீட்டுல நாங்க எங்களோட 7 பெண்களையுமே, நாங்க மொத்தம் 5 பெண்ணு, எங்களோட அம்மா எங்க பாட்டி எல்லாரும் சேர்ந்து எங்களோட 7 பெண்ணும் வந்து ஒரு ஆள் வந்து சமாளிக்கிறாங்க, என்னோட அப்பா தான். எங்களோட 7 பெண்களையும் அவர் வந்து ஒரு ஆளா தனி ஆளா சமாளிச்சுட்டு வர்றாரு. அதுக்காக இன்னும் வரல எங்க அப்பா அம்மா. அங்க வந்தாங்கன்னா உண்மையாலுமே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சார் வந்து சொல்லுவாங்க, ஆகா சார் வந்து பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அன்பு ஒண்ணுதான் வந்து நம்மள அடுத்தடுத்த இதுக்கு அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஒரு வடலூர் பிரான்ச் வரப்ப அடிக்கடி அதை மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருப்பாரு. அவருடைய ஊக்க வார்த்தைகள் தான் வந்து எங்களை இந்த அளவு வந்து கொண்டு வந்துச்சு. அதாவது ஒரு தாய் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது கூட, நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா நைட்டு பிள்ளைங்க வந்து காலையில சீக்கிரமா ஒரு இடத்துக்கு போகணும், அவங்களுக்கு நமக்கு சமைச்சு கொடுக்கணும்ன்றதுக்காக அவங்க எவ்வளவு நோயில இருந்தாலுமே ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு 2 மணிக்கு வந்திருப்பாங்க, 3 மணிக்கு வந்தாங்க, இருந்தாலும் அவங்களோட தூக்கத்தை எல்லாம் கட்டுப்படுத்திட்டு நமக்காக வந்து சமைச்சு அந்த டைம்ல அந்த டயலாக்லாம் சார் பேசும்போது எனக்கு உண்மையாலுமே என்னோட அம்மா தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டு போவாங்களே. ஏன்னா நாங்க ஒருத்தருக்கும் ஒரு டைமிங் போவோம். காலையில 7 மணிக்கு ஒரு தங்கச்சி கிளம்பும், இன்னொரு பாப்பா வந்து காலையில 6:30 மணிக்கெல்லாம் போனோம். அந்த டைம்ல எங்க அம்மா அவங்களோட ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு அதெல்லாம் பொருட்படுத்தாம எங்களை வந்து இந்த அளவு வளர்த்து இது பண்ணிருக்காங்க. அதனால என்னோட பெற்றோருக்கு வந்து என்னோட முதல் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே போல வெற்றியாளர்களுக்கு பாராட்டு விழா அப்படிங்கிறது, அது கீழே பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா, அந்த வார்த்தையை பார்த்தோன்னே எனக்கு உண்மையாலுமே ஒரு உணர்ச்சி பூர்வமா எனக்கு ஆயிடுச்சு. ஏன்னா நம் மீது நம்பிக்கை வைத்த பெற்றோருக்கு நாம் நன்றி செலுத்துறதுக்கு வந்து நம்ம போயிட்டு நம்ம டைரக்டா நம்மளால சொல்ல முடியாதுல்ல, அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது வந்து இது போன்ற மேடைகள் தான். அதை ஏற்படுத்தி கொடுக்க டேஃப் ஐஎஸ் அகாடமிக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து முக்கியமா உண்மையை சொல்லணும்னா, நான் எனக்கு வந்து உண்மையாலுமே தமிழ் படிப்பேன். ஜிஎஸ் பார்ட்லாம் எனக்கு அந்த அளவு எனக்கு ஏறவே ஏறாது. ஏன்னா தமிழ் மீது இருந்த ஆர்வம் எனக்கு வந்து ஜிஎஸ் பார்ட்ல கிடையாது. அதை என்ன வந்து கொண்டு வந்து ஜிஎஸ் எல்லாம் இப்படிதான் ஒரு கதையா எனக்கு அதன் மீது ஆர்வம் வரது காரணமா இருந்தது என்னோட ஃப்ரெண்ட்ஸ். மகிழன் அண்ணன், சத்யபிரியா, கார்த்தி அண்ணன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பேரை விட்டுருணும் அப்படின்னு அந்த அளவு எனக்கு ஹெல்ப் பண்ண நல்ல உள்ளங்களை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து டேஃப் ஐஎஸ் அகாடமி தான். இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியில் மைந்துரும் பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதாவது மகிழ்ச்சியில திளைத்திருக்கும் போது நம்மளோட கடமையை வந்து மறந்துருவோம். அப்ப நம்ம என்ன நினைக்கணும்னா, ஏற்கனவே வந்து இது போன்ற கடமையை மறந்து மகிழ்ச்சியில திளைத்ததுனால அதனால எவ்வளவு பேர் வந்து அதோட கெட்ட விளைவுகள் ஏற்பட்டு இருந்து அவதிப்படுறாங்க. அவங்கள நினைச்சு பார்த்தோம்னா, நமக்காக தியாகமா ஈடுபட்டு நம்மளோட பெற்றோர்களை நினைச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம நம்மளுடைய அந்த மகிழ்ச்சின்றதே நம்மளோட இது ஏற்படாது. மகிழ்ச்சின்றது என்னங்க அப்படின்னாக்கா, நம்ம பெற்றோர்கள் நம்ம மீது வைத்த நம்பிக்கையை காப்பாத்துறதே ஒரு வகையான மகிழ்ச்சி தான். அதனால வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, நான் வடலூர் பிரான்ச்ல வந்து இது வரைக்கும் தனியா ஒரு மெட்டீரியல் கூட வாங்குறது கிடையாது. அதாவது நான் ஒரு மெட்டீரியல் வாங்க போறேன் அப்படின்னா, நான் அதாவது புக் வாங்கணும் அப்படின்னா, தினேஷ் தம்பின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி இருக்கா, தினேஷ் தம்பி, கார்த்தி அண்ணா, இவங்களாம் நீ அந்த மெட்டீரியல் வாங்குற, என்கிட்ட இருக்கு நீ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு அது ஹெல்ப்லாம் பண்ண நிறைய நல்ல உள்ளவங்களுக்கு வந்து என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி எல்லாமே செயல்கூடும். நமக்கு உந்து சக்தியா யாரை உத்வேகப்படுத்துறதுக்கு வந்து மனிதர்கள் இருந்தாங்கன்னாக்கா எல்லாமே செயல்கூடும். அதான் வந்து என்னுடைய. அதே மாதிரி நான் இங்க வந்தது வந்து அரசு பணிக்கு படிக்கிறதுக்கு தான் வந்தேன். ஆனா இங்க வந்து அரசு பணி மட்டுமே வாழ்க்கை கிடையாது, நல்ல பண்புகளை கத்துக்கிறதும் வாழ்க்கை அப்படின்னு கற்றுக் கொடுத்தது டேஃப் ஐஎஸ் அகாடமி தான். அரசு பணி மட்டுமே குறிக்கோள் இல்ல, 4 பேருக்கு உதவுறது, அது எல்லாத்தையுமே மாசம் எனக்கு உண்மையை சொல்ல போகணும்னா, நான் காலேஜ்ல அந்த அளவு எந்த வித மகிழ்ச்சி அந்த இதுவுமே இருப்பல. அந்த காலேஜ் லைஃப் வந்து அந்த அளவு அந்த என்ஜாய்மெண்ட் அந்த இது எல்லாத்தையுமே அனுபவிச்சேன்னா அது வந்து டேஃப் ஐஎஸ் அகாடமி தான். அந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும், டேஃப் ஆசிரியர்களுக்கும், என்னோட நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்மீந்தம் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை விட நம்ம பிள்ளைங்க வந்து சிறந்து வரணும் அப்படிதான் ஒரு பெற்றோரும் ஆசைப்படுவாங்க. அப்ப அதனால உங்களோட பெற்றோர்களுக்கு இன்னும் மேல மேல நீங்க வெற்றிகளை குவித்து நீங்க உங்களுக்கு பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். பெற்றோர்களோட தியாகங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதை ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றதன் மூலமா அதோட ஒளியை வந்து இழந்துறாது.
அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லி கொடுத்து நீங்க படிச்சீங்கன்னா உண்மையாலுமே யாரோ ஒருவர் மீது நாம் தூவுகின்ற கருணை பல மடங்கு நம் மீது பொழியும். அதை மட்டும் மனசுல வச்சுட்டு எல்லாருமே வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எனக்கு அந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சு